உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் கடைசியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பதிவேற்றிருந்த காணொளியில் அவருக்கும் ஜாக்சனுக்கும் ஏற்பட்ட மோதல் பற்றி ஒரு தோழர் பதிவிட சொல்லியிருந்தார். கட்டபொம்மனிடமிருந்து வரிகளை வசூலிக்க ஆட்சியர் ஜாக்சன் இராணுவத்தை அனுப்ப முனைந்தார். அதற்கு மதராஸ் அரசாங்கம் அனுமதி அளிக்கவில்லை. 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆட்சியர் ஜாக்சன் ஆணை பிறப்பித்தார். ஆனால் கட்டபொம்மன் போய் சந்திக்கவில்லை. குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க மறுத்தார். இறுதியாக 1798 செப்டம்பர் 19 அன்று அனுமதி கிடைத்ததன் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்தார். ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியனுடன் தப்பிச் செல்ல முயன்றார். உடனடியாக ஊமைத்துரை தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவினார். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் சில ஆங்கிலேய வீரர்கள் கொல்லப்பட்டனர். மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக கட்டபொம்மன் போய் ஆஜரானார். மதராஸ் ஆட்சிக்குழு கட்டபொம்மன் நிரபராதி என்று முடிவு செய்து ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தது. இதுவே கட்டபொம்மனுக்கும் ஜாக்சனுக்கும் இடைப்பட்ட மோதல். நன்றி, வணக்கம்.